Hey guys, welcome back to my YouTube channel. I'm packing up and heading to the city that never sleeps. Yeah, that is Mumbai. Last minute I had a time for the packing. என்னோடய ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 1:30 in the afternoon. ஸோ நான் காலையில் தான் வந்து எழுந்துச்சி பேக்கிங்கே பண்ணேன். அண்ட் ஆல்சோ அன்றைக்கி வீட்டிலேருந்து நான் லாகினும் பண்ணேன். ஸோ அதுபடி அதான் ஏர்போர்ட்டுக்கு ஓடுற மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஷோ யூ கைஸ் எவ்ரிதிங் இன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ லெட்ஸ் கோ. குயிக்காக நான் என்னோடய ட்ராலியை அன்பேக் பண்ணிவிட்டு எப்பவுமே வந்து ட்ராலியை நான் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து அன்பேக் பண்ணிவிட்டு நான் என்னோடய பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ட்ராலியோட கவர் வந்து எப்பவுமே காணாமல் போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த பேக்லேயே எப்பவுமே வந்து ஒரு ஜிப்பில் அதை வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி இந்த வாட்டியும் வச்சுக்கிட்டேன். ஸோ ஐம் பேக்கிங் ஃபார் ஃபியூ டேஸ் இன் மும்பை. ஸோ நான் ரொம்ப லைட் கம்ஃபியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஐம் கோன் டூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் டில் ஃப்ரைடே. 3 டேஸ்க்கு நான் ஃபோன் தான் பண்ண போகிறேன். ஸோ லைட் கம்ஃபி காஸ்டியூம்ஸ் தான். அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸாக வச்சுருக்கேன் ஷாப்பிங் பண்ணுறது. அப்படியே என்னோடய ஆக்சசரிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் இந்த பேக்கில் தான் எப்போவுமே வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பேன். ஸோ ட்ராவல் பேக் மாதிரி. ஸோ அது இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பேக்கிங் பண்ண தேவையில்ல. அதை அப்படியே எடுத்து பேக்கில் போட்டுட்டு போயிடுவேன் எப்போவுமே. So we are heading into the airport now. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த பிரேக் நான் வேணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 or 2 monthஸாக நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்பவுமே மும்பை லிஸ்ட்டில் இருக்கும், ஒரு வாட்டியாச்சும் மும்பை போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி இட்ஸ் டைம் ஃபார் தட். இன்றைக்கி லாகின் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே எவ்வளோ ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே நான் என் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை மட்டும் ஸ்பீடாக முடிச்சுட்டு ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே அது ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்டட் ஒர்க்கிங். We reach airport around ஒரு 11:30. So we planned we'll be reaching around 12. So we started early. பார்த்தா ஒரு 1 hourலேயே நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். அண்ட் சீக்கிரமாக போயிட்டு நாங்கள் வந்து செக்கிங்லாம் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கிட்டோம். எனக்கு எப்பவுமே வந்து ஏர்போர்ட் லுக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். பிகாஸ் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பேண்ட்ஸு அப்படிலாம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஐம் கோயிங் வித் திஸ் பேகி பேண்ட்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷர்ட் அண்ட் குட்டியாக ஒரு பேக். ஸோ தட் ஃபோன்ஸு அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் கீப் பண்ணுறதுக்கு. அண்ட்
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை லுக். நாங்கள் சீக்கிரமாக ரீச் ஆனதுனால எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. அதனால் சரி ஓகே நம்ம இங்கேயே லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஏர்போர்ட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். பார்த்தா ஆப்வியஸ்லி அங்கே கேஎஃப்சி இருந்தது. அண்ட் கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஜாலியாக கேஎஃப்சி சாப்பிட்டுட்டோம். கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து ஜாலியாக டிக்கெட்லாம் காமிச்சிட்டு அப்படியே ஒரு வாக்கை போட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா விண்டோ சீட்டும் பக்கத்து சீட்டும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க E&F. ஸோ நான் விண்டோ சீட் எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் மெயின் பிட்வீன் சீட்டில் உட்காந்துட்டாரு. ஸோ ஜாலியாக விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு க்ளவுட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணி வந்தாச்சு மும்பைக்கு. டச்சிங் டவுன் மும்பை. வெதர் ரொம்ப வார்மாக எனர்ஜெட்டிக்காக இருந்தது நல்லா. ஸோ இந்த நாய்ஸு அந்த இது எல்லாமே வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் அந்த வெதர் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது. ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா லைக் ஏறிட்டு ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் எங்கேயே அறியாமல் தூங்கிட்டோம். பயங்கர டயர்டு. தூங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா மீதி 1 ஹவர் தான் இருந்தது. சரி ஓகே இன்னொரு 1.5 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா லேண்டிங்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மும்பைக்குள்ளே வந்தோடனே அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த க்ளவுட்ஸ் அந்த வெதர் அது எல்லாமே நல்லா இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஷட்டிலில் வந்து எங்களை வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணாங்க. அண்ட் அது எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் டேரெக்டாக அப்படியே ஃப்ளைட்டில் ஏற மாதிரி தான் நான் சென்னையில் இது பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்திருந்த ஃப்ளைட்டு ஆகாஷா. ஃப்ளைட்டில் நல்லா தான் இருந்தது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே ப்ரிட்டி குட். லைக் என்ன தான் நம்ம வந்து எல்லாம் இது பண்ணாலும் ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்ததுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ லேண்டிங் அப்போல்லாம் பயந்துட்டு தான் இருந்தோம். நாங்கள் வெளியே காட்டிக்கல. ஓகே யாருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கே வந்து வெளியே வந்துட்டு நாங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ மும்பையில் வந்து என் தாத்தா இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் தாத்தா வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். So yeah, that's it for today vlog guys. Just wanted to take you through my journey from packing to landing here in Mumbai. So tomorrow I'm heading out to explore the streets like local food and city vibe. So make sure that you subscribe and stay tuned to watch more videos.